நான் மூழ்கும் செய்திய ஊர் பேச விட மாட்டீர், அழைத்தவர் கைவிடலன்னு பேச வைத்தீர். கடல்ல சீஷர்கள் தத்தளிச்சுட்டு இருக்கும் போது ஏசப்பா அவர் காப்பாத்த தண்ணி மேல நடக்கும் போது பேதுரு மட்டும் அவரை சந்தேகப்பட்டு நீங்க தான் அப்படின்னா நானும் கடல் மேல நடந்து வரேன்னு சொல்லி இவரும் நடந்து போயிருப்பாரு. அந்த புயலை பார்த்து பயந்து இவர் மூழ்கி போயிருப்பார். இப்போ எப்போ இவர் மூழ்கிறார் அப்படின்னா அவருடைய விசுவாசம் குறைஞ்சதுனால அவருக்கு அந்த புயலை பார்த்து பயம் வந்து தான் தண்ணிக்குள்ள மூழ்கிறாரு. இப்போ ஏசப்பா பேதுருவை பார்த்து சொல்லியிருப்பாரு, அற்ப விசுவாசியை ஏன் என்னை சந்தேகப்பட்ட அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு சொன்னதும் ஏசப்பா அவரை கையை பிடிச்சி தூக்கியிருப்பாங்க. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சதுனா தான் அந்த ப்ராப்ளம்ஸை பார்த்து நம்ம பயப்படுறோம். பயந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸில் நம்ம மூழ்கிடுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து உங்களை கையை பிடிச்சி தூக்குவார். காட் பிளஸ் யூ.